ஏ ராசாத்தி, என்ன ஆச்சு? வாந்தியெல்லாம் எடுக்கிற? அது ஒண்ணும் இல்ல, நல்ல விஷயம்தான். ஐயோ அத்தை, சப்போட்டா பழம் எனக்கு பிடிக்காது. அந்த ஸ்மெல் வந்தாலே எனக்கு வாந்தி வந்துரும். வேற ஒண்ணும் இல்ல. எல்லாம் எனக்கு தெரியும், நீ வா. தள்ளு. போங்க. இனியா, அத்தை வா உட்காரு. என்னாச்சுமா? இனியா, பக்கத்து தெருவுல வைத்தியம் பாக்குற பாட்டி இருக்காங்கல்ல, அவங்கள கூட்டிட்டு வா. ஏன் என்னாச்சு? நீ கூட்டிட்டு வா, அப்புறம் சொல்றேன். சரி, ஏதாவது சாப்பிடுறியா? ஜூஸ் போடவா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. இங்க பாரு, நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், பேசாம இரு. என்னாச்சு? என்னாச்சு? உட்காரு உட்காரு. ராசாத்திக்கு என்னாச்சு? ஒண்ணும் இல்லங்க, வாந்தி எடுத்திருக்கா, அதான். உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? நல்ல விஷயம்தான். ஓ, வாங்க பாட்டி. என்ன பாரி, எல்லாரும் ஒன்னா இருக்கீங்க? வீட்ல ஏதாவது விசேஷமா? அது மருமக கையை பிடிச்சு பார்த்து நீங்க தான் சொல்லணும். பாத்துருவோம். கை நீட்டுமா. ஐயோ பாட்டி, இங்க இல்ல, அங்க. ஓ, சின்ன மருமக முந்திக்கிட்டாளா? வாந்தி எடுத்தா, அதான் உங்களை கூட்டு வர சொன்னேன். நாடி பார்த்துட்டு சொல்றேன். எப்படி இதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஒரு வேளை அன்னைக்கு போதையில வந்து படுத்துமே, அன்னைக்கு நம்மள அறியாம ஏதாவது நடந்துருச்சா? ஐயோ, பண்றதையும் பண்ணிட்டு அப்பாவி மாதிரி முழிக்கிறீடா டேய். வெறும் பித்த வாந்திதான். என்னய்யா, எல்லாரும் ஏதோ பறி கொடுத்த மாதிரி பாக்குறீங்க? ஐயா பாரி, கல்யாணமாயி 2 மாசம் தானே ஆகுது. என்னமோ 10-15 வருஷம் ஆன மாதிரி பித்த வாந்தினோன்னு திகச்சு போய் நிக்கிறீங்க. இல்ல பாட்டி, மருமக வாந்தி எடுத்தானையும் ஏதோ கற்பனை பண்ணிட்டோம். அதான் கொஞ்சம் ஏமாற்றமா போச்சு. என்ன ஏமாற்றம்? சிங்க குட்டி கணக்கா 2 பிள்ளைய பெத்து வச்சிருக்க. தங்க கட்டி மாதிரி பேர பிள்ளைங்க பிறக்கும். கால நேரம் கூடி வந்தா எல்லாம் தானா நடக்க போகுது. இதுக்கு போய் கவலைப்படுறது எதுக்குப்பா? சரி, அப்ப நான் வரட்டுமா? சரி, போயிட்டு வரமா? வரேன்ப்பா. மங்க பாட்டி அனுப்பி வச்சுட்டு வா. வாங்க பாட்டி. என் மருமக உண்டாயிருப்பான்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். தாயி, நான் ஒரு ரகசியம் சொல்றேன், காதும் காது வச்ச மாதிரி விசாரி. என்ன பாட்டி, சொல்லுங்க.
உன் மருமக உண்டாகிறது அப்புறம் உன் மருமக கண்ணி கழியல அது தெரியுமா உனக்கு? என்ன பாட்டி சொல்றீங்க? 40 வருஷமா நாடி பிடிச்சு சொல்றவனா, நான் சொன்னா சரியாதான் இருக்கும். விடுற மூச்சு காத்த வச்சே வலது நாசில வருதா இடது நாசில வருதான்னு பார்த்தே உண்டான கரு ஆனா பொண்ணான்னு சொல்லிடுவேன். என் தொழில் மேல அடிச்சு சத்தியமா சொல்றேன், உன் மருமக கண்ணி கழியல. அது என்ன ஏதுன்னு பார்த்து அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுமா. ம். நான் வர்றேம்மா. ராசாத்தி, அத்தை சொல்லுங்க அத்தை. உனக்கும் இனியனுக்கும் நடுவுல என்ன நடக்குது? உண்மையை சொல்லு ராசாத்தி. ஒன்னும் இல்ல அத்தை. இல்ல, பொய் சொல்லாத ராசாத்தி. நீங்க 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமா இருக்கீங்கன்னு நானும் அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனா இந்த பாட்டி வேற மாதிரி சொல்லிட்டு போகுது. என்ன உண்மை? இல்ல அத்தை, நாங்க நல்ல சந்தோஷமா தான் இருக்கோம். பொய் சொல்லாத. உங்களுக்குள்ள இன்னும் தாம்பத்தியமே நடக்கலன்னு அந்த பாட்டி சொல்லிட்டு போகுது. இல்ல, அந்த பாட்டி தெரியாம சொல்றாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. யாரு? அந்த பாட்டி பொய் சொல்றாங்களா? நீதான் என்கிட்ட ஏதோ மறைக்கிற. உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது. என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நாங்க அந்யோன்யமா தான் இருக்கோம். ராசாத்தி, உண்மையை சொல்ல போறியா இல்லையா? அது வந்து அத்தை, அவரும் நானும் அன்பா தான் இருக்கோம். ஆனா இந்த விஷயம் மட்டும் நடக்கல. யார் இந்த பேச்ச ஆரம்பிக்கிறதுன்னு 2 பேருமே அப்படியே தயங்கி விட்டுட்டோம். உண்மையிலேயே அப்படிதானா? இல்ல எங்க முன்னாடி பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா? ரூம்குள்ள போனது உன்னை கஷ்டப்படுத்துறானா? இங்க பாரு, எதா இருந்தாலும் மறைக்காம சொல்லு. இல்ல அத்தை, அவரு என் மேல அன்பா தான் இருக்காரு. நீங்க சின்னஞ்சிருசுங்க, கொஞ்சம் கூச்சம் இருக்கதான் செய்யும். நான் ஒரு முட்டாள், இத கவனிக்காம விட்டுட்டேன். சரி, இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கிறேன். எங்க என்னவங்க? வாங்க. எங்க கூட்டு போற? வாங்க சொல்றேன். என்னன்னு கேக்குறேன்ல. இது முக்கியமான விஷயங்க. என்னன்னு சொல்லு. ஏங்க, நான் தான் விவரம் தெரியாம இருக்கேன்னா நீங்களும் வீட்ல இருந்துகிட்டு கண்டுக்காம விட்டீங்களே. இப்ப என்னதான் சொல்ல வர்ற? இல்ல, இனியனும் ராசாத்தியும் சந்தோஷமா அந்யோன்யமா தான் இருக்காங்க. ஆனா அவங்க சின்னஞ்சிருசுங்க, எப்படி தொடங்குறதுன்னு தெரியாம இருக்காங்க போல. என்ன இப்படி சொல்ற? அந்த பாட்டி ஒரு குண்டை தூக்கி போட்டு போயிடுச்சுங்க. இனியனுக்கும் ராசாத்திக்கும் இன்னும் எதுவுமே நடக்கலையா? என்னவங்க சொல்ற? ஆமாங்க, நானும் ராசாத்தி கிட்ட விசாரிச்சு பார்த்தேன். அதுங்க கூச்சப்பட்டுக்கிட்டு எப்படி தொடங்குறதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன இனி எப்படி இருக்கான்? அவனுக்கு விவரமே பத்த மாட்டேங்குது. அவனு சொல்லியும் தப்பு இல்லைங்க. முதல்ல ராசாத்தி மேல வெறுப்பா இருந்தான், இப்பதான் கொஞ்சம் இணக்கமா இருக்க ஆரம்பிச்சிருக்கான். நாம மறுபடியும் ஒரு நல்ல நாள் பார்த்து சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கணும். ஆனா நாம தான் தப்பு பண்ணிட்டோம். ஆமா, அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைச்சோம். ஆனா அவங்களுக்குள்ள ஒண்ணுமே நடக்கலன்னு இப்பதானே தெரியுது. ஆமாங்க, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. ஓகே டன். டேய், என்னாச்சுடா உனக்கு? எடுறா. எனக்கு வேணாம் மாப்பிள்ள, நீங்க குடிங்க. டேய், ஓவரா சீன் போடாதடா, எட்டு ஆடுறா.
இந்த பார்ட்டி எதுக்குன்னு எனக்கு தெரிஞ்சாதான் எனக்கு இத குடிக்கிற மூடே வரும். இனியா காரணத்தை சொல்றா. உங்களுக்கு எல்லாம் விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல விடுங்க. நான் ராசாதி கிட்ட என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு சத்தியம் வாங்கிட்டேன். டேய் உண்மையாவ சொல்ற? டேய் எப்படிடா இதுக்கு ராசாத்தி ஒத்துக்கிட்டா? இத பாரு, உனக்காக அதெல்லாம் முதல்ல இருந்து ஆரம்பிக்க முடியாது. அதுதான் பார்ட்டிக்கான காரணம் தெரிஞ்சிடுச்சுல, மூடிட்டு குடி. கமான். டேய் ஹாப்பியாடா? யாரா இந்த நேரத்துல? டேய் அப்பாடா. எடி எடி எடுத்து பேசு பேசு. சத்தம் போடாத. டேய் ஹலோ, எங்க இருக்க? சொல்லுங்கப்பா. ஏய் எங்க இருக்க? அது வந்து பக்கத்துல தான்ப்பா இருக்கேன். பக்கத்துலனா? சரி உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. எதுக்குப்பா? துரை ஏன் எதுக்குன்னு காரணம் சொன்னாதான் வருவீங்களோ? கிளம்பி வாடா. சரிப்பா. ராசாத்தி விஷயமா முக்கியமான விஷயங்கள் பேசி முடிவு எடுக்கணும். நீ உடனே வா. சரிப்பா. என்னாச்சுரா மச்சான்? வந்து அப்பா உடனே கிளம்பி வீட்டுக்கு வர சொல்றாருடா. டேய் இதுவும் பிரச்சனையாடா? அப்படிதானே நினைக்கிறேன். ராசத்தி விஷயமா பேசணும்னு சொல்றாரு. அன்னைக்குமா அந்த குண்டச்சி சத்தியம் வாங்கினதை அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஏய் இப்ப என்னடா பண்ண போற? தெரியலடா, போய் பார்த்தாதான் தெரியும். அந்த குண்டச்சி என்னை விட்டு போனாதான்டா நிம்மதி எனக்கு. அது வரைக்கும் நிம்மதியா என்னால எந்த காரியமும் பண்ண முடியாது. எல்லாருமா ஜாலியா பார்ட்டி கொண்டாடலான்னு வந்த, இப்படி ஆயி போச்சேடா. டேய் நீங்க குடிங்க, நான் கிளம்புறேன். டேய் இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 மாசம் இருக்குமா? 2 மாசம் ஆச்சு சாமி. இவ்வளவு நாள் எப்படி பிரிச்சு வச்சீங்க? இது நல்லதுக்கு இல்லையே. ஆமா சாமி, எங்களுக்கும் தெரியாம போச்சு. அட என்ன சாமி, இந்த காலத்து பசங்க தான் எல்லாத்தையும் தள்ளி போட்டு அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளா தெரியாம விட்டுட்டோம், இனிமேல அப்படி விட முடியாதுல்ல. ஒரு நல்ல நாளா பார்த்து நீங்களே சொல்லுங்களேன். பார்த்து சொல்றேன். ஏற்கனவே ரொம்ப நாள் ஆச்சு. மேலும் நாட்களை தள்ளி போடாம ஒரு வாரத்துக்குள்ள நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. பார்த்துடலாம் பார்த்துடலாம். ஒரு வாரம்லாம் தேவையில்லை, இன்னைக்கே நாள் நல்லா இருக்கு. ஐஸ்வர்யம் நிறைஞ்ச நாள், நல்ல முகூர்த்த நாள், வளர்பிரியாவும் இருக்கு. இன்னைக்கு 10 to 12 நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாரு, என்னவா இருக்கும்? 10 to 12 தான் நேரம் நல்லா இருக்கு. சரி சாமி. அம்மா நல்லா இருக்கு. மங்க இந்த பணத்தை கொடு. இந்தாங்க. தம்பி யாரு? பையனா? ஆமா சாமி. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குப்பா. அப்பா அம்மா சொல்லுவாங்க, அதுபடி கேட்டு நடந்துங்க. சரி வரங்க. போயிட்டு வாங்க. அப்பா என்ன சொல்லிட்டு போறாரு? எல்லாம் மாட சொல்லி கொடுப்பாங்க. நீ என்ன சின்ன குழந்தையா? ஒவ்வொன்னா பார்த்து சொல்லிட்டு இருக்கிறதுக்கு. மத்த விஷயங்கள்ல வாய்க்கிலேயே பேசுறல. பாரு, அவனை போட்டு அதட்டிட்டு இருக்காத. விவரமா சொன்னா தானே தெரியும். அண்ணே என்ன தெரியாம இருக்கு? எல்லாத்தையும் சொல்லிட்டா இருப்பாங்க. அம்மா என்னம்மா நடக்குதுங்க? அண்ணே அவனுக்கு கொஞ்சம் பேசி புரிய வைங்க. நீ போமா. இனியா வா உட்காரு.
உட்காருப்பா. என்ன பெரியப்பா? அது வந்து ஒண்ணும் இல்லப்பா, ராசாத்திக்கும் உனக்கு கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. உங்களுக்குள்ள எதுவும் நடக்கலன்னு அதான். ஆனா இதுக்கு மேலேயும் தள்ளி போடக்கூடாதுன்னு தான் ஜோசியரை வர சொன்னோம். அவரும் வந்து ஜாதகமெல்லாம் பார்த்து இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு சொல்லி நேரமெல்லாம் குறிச்சு கொடுத்துருக்கிறாருப்பா. இன்னைக்கேவா பெரியப்பா? ஆமாப்பா. கட்டிலின் மேகம் பிடித்தேன் நெத்தை இளமை உணவு இளமைக்கு உணவு அல்லவா நீ பா. என்னங்க என்னங்க இது கொஞ்சம் பிடிங்க. கண்மணி, நம்ம நிலைமைய பாத்தியா? ஏன் என்னாச்சு? இல்ல, கைய விடுங்க முதல்ல. நானே அந்த ராசாத்திக்கு இந்த வேலையை பார்க்க வச்சுட்டாங்களேன்னு செம்ம கடுப்புல இருக்கேன். சும்மா இருங்க. கோவப்படாத கண்மணி. நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டனா எல்லா பிரச்சனையும் தீந்துரும். சொல்லுங்க. அதனால நீயும் ராசாத்தி மாதிரி வாந்தி எடு. அப்பதான் அந்த கிழவி வந்து கையை பிடிச்சு பாத்துட்டு நமக்கு ஏற்பாடு பண்ண சொல்லும். இது பாருங்க, ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிடுங்க, இல்லன்னா அவ்வளவுதான். நான் என்ன சொல்லிருக்கேன்? கபடியில ஜெயிச்சு மெடல் வாங்கினாதான் நமக்குள்ள இதெல்லாம். அது வரைக்கும் எதுவும் கிடையாது. மேடம், கொஞ்சம் உங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தளர்த்திக்க கூடாதா? முதல்ல சாதிச்சுட்டு வாங்க, அப்புறம் பார்க்கலாம். சொன்னா கேள்ற கண்மணி, ப்ளீஸ் டா. மாமா பாவம்ல. இப்ப போறீங்களா? போறேன். அப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஓகே, இப்படி அன்பா சொன்னா போறேன். இனியும் அவங்க 2 பேருக்குள்ள எதுவும் நடக்க கூடாது, நடக்கவும் விட மாட்டேன்.